அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிஃப்டியோட பேங்க் நிஃப்டியும் சேர்த்து கான்டெக்ஸ்ட் ஃபார் 12th நவம்பர் பார்க்கலாம். ப்ரீவியஸ் கான்டெக்ஸ்டாக நம்ம வந்து 11th நவம்பருக்கு ஃப்ரைடே அன்னைக்கு ப்ரிப்பரேஷன் ஆக்டிவிட்டி பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் ஆக்டிவிட்டியில் நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம். நம்ம சொல்ல மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு இருந்தது. ஸோ பேக் டு பேக் பிபாக் ஓகே பேங்க் நிஃப்டி வந்து இந்த பர்டிகுலர் ஃபிஃப்த்தோடைய பேலன்ஸ்லேருந்து இம்பேலன்ஸ் ஆகி போயிட்டு கண்டினியூஸ் 2 days பேலன்ஸ் பண்ணிது. ஸோ வி ஆர் சான்சஸ் ஃபார் அகெயின் ஒன் மோர் பேலன்ஸ் இஃப் ஆக்ஷன் ஃபெயில்டு ஃப்ரம் அப்சைட். ஓகேங்களா? அப்போ இன்னைக்கு என்ன இருந்துச்சு? ஆக்ஷன் எக்ஸாக்டாக டெஸ்ட் எடுத்துட்டு அப்சைடு போயிட்டு ஃபெயில்ட் ஆகி திரும்ப வந்து ஃபெயில்ட் ஆக்ஷன் மீன்ஸ் ஃபெயில்ட் ஆக்ஷன் கிடையாது, ஆக்ஷன் கம்ப்ளீட்டட். ஸோ இந்த இடத்துல ஆக்ஷன் போயிட்டு அதோட டார்கெட் இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணிட்டு தென் பேக் அண்ட் பேலன்ஸ்ட் அகேன். ஓகேங்களா? இது வந்து நம்ம நிஃப்டியில் பார்த்தோம். இதோட கான்டெக்ட் பிரகாரம் கண்டினியூட்டியாக இருக்கும். பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்தது? பேக் டு பேக் பேலன்ஸாக இருந்துச்சு. இப்போ இந்த பேலன்ஸ்ல இருந்து மார்க்கெட் வந்து அகெயின் இன்னைக்கும் ஒரு லைட்டாக இன்னைக்கு என்ன இருந்ததுன்னா ஒரு ஒரு அப்புஷ் அண்ட் பேலன்ஸ் மாதிரி இருந்துச்சு. கரெக்டா? ஒரு அப்புஷ் அண்ட் பேலன்ஸ். கரெக்டா? ஸோ இந்த ப்ரொஃபைலில் இங்கே மார்க்கெட்டு இந்த 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 பர்டிகுலர் ப்ரொஃபைலை ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணிடுது. கவர் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ் இன்னைக்கு தெரிஞ்சுது. இந்த பேலன்ஸ்ல இருந்து பாசிட்டிவ் மூவ், அதுதான் நம்மளும் சொல்லு இந்த 3 days பேலன்ஸா இருக்கு, இந்த பேலன்ஸை கிளியர் பண்ண முடியல, இங்க ஒரு பாசிட்டிவ் மூவ் இருக்குன்னு சொல்லி இங்க மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்தோம். நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் பிரகாரம் இன்னைக்கு மார்க்கெட்ல ஆக்ஷன் ப்ராசஸ் நடந்துச்சு. கரெக்டுங்களா? ஸோ நீங்கள் ப்ராப்பராக மார்க்கெட்டை ப்ரிப்பேர் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சீரியஸாக நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா 31st அக்டோபர்லேருந்து ஒரு ட்ரேடரும் கான்டெக்ஸ்ட் வைஸாக ப்ரிப்பேர் பண்ணி ட்ரேட் பண்ணுற அந்த ஹேபிட் கொண்டு வரணும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக வரணும் அப்படின்னா நம்மளோட ஹேபிட்டில் ஒரு ஸ்மால் சேஞ்சஸ் பண்ணணும். இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி பர்ஃபெக்டாக பண்ணுறான்னு சேஞ்சஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் இதோட பிகினிங்கை இது வந்து கான்டெக்ஸ்ட் ப்ளஸ் லேர்னிங்காக எடுத்துக்கோங்க. இந்த 31st இந்த சீரியலாக நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா அகெயின் அதோட நீங்கள் 12th நவம்பரை நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஓகே? ஸோ நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் கான்டெக்ட் ரைட்டிங் அந்த பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணிக்கோங்க. தென் மார்க்கெட் ப்ரொஃபைலோட காம்பனன்ஸை பற்றி நீங்கள் இதை சீக்கிரமாக முடிச்சுட்டு எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. நீங்கள் கமெண்ட்ஸில் போட்ட பிறகு நெக்ஸ்ட் டாபிக் என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா மொத்தமாக உங்களுக்கு அப்லோட் பண்ணாலும் நல்லா இருக்காது. ஸோ இந்த சீரியலாக நான் போட்டிருக்கேன், இதெல்லாம் நீங்கள் முடிச்சுட்டு எனக்கு கமெண்ட்ஸில் கன்ஃபார்ம் பண்ணுங்கள் உங்கள் என்ன டாபிக் நெக்ஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம அதை பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி நாங்கள் ரெகுலராக சொல்லியிருக்கோம், வி ஆர் நாட் கண்டக்டிங் தி கோர்சஸ், வி ஆர் கண்டக்டிங் தி மென்டார்ஷிப் ப்ரோக்ராம். ஸோ மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் மூலிமா சாட்டிஸ்ஃபைடு ட்ரேடர், அவங்க வந்து ஒரு கம்ப்ளீட் ட்ரேடராக நாங்கள் வந்து இப்போது மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது அப்படின்னு அவங்க லேர்ன் பண்ணி ஒரு 2 months 3 monthsக்கு அப்புறமா எங்களுக்கு கொடுத்த அந்த ஃபீட்பேக்கை தான் நாங்கள் இந்த இடத்துல போட்டிருக்கோம். நீங்கள் அதை வச்சு பார்த்துக்கலாம். ஸோ மென்டார்ஷிப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இது eLearnProfile.com eLearnProfile.com இதில் போயிட்டு நீங்கள் என்கொயரி பண்ணலாம். இதில் நீங்கள் போயிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் இந்த இதில் போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க் நீங்கள் பண்ணிங்கன்னா யூ கேன் அப்டேட் திஸ் திங்ஸ் இது பேமெண்ட் பேஜ். தென் உங்களுக்கு இது மாதிரி பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த பேமெண்ட் ஆப்ஷன்ஸில் நீங்கள் இந்த இஎம்ஐ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களால் எவ்வளோ லீஸ்ட் இஎம்ஐயாக கம்ஃபர்ட்டாக, ஏன்னா ஏற்கனவே நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்ணி லேர்ன் பண்ணியிருப்பீங்க. வி டோன்ட் வாண்ட் டு அகெயின் பர்டன் டு ட்ரேடர்ஸ். நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் உங்களை மூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் ஒரு குவாலிட்டியான ஒரு லேர்னிங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே? இப்போ என்னோட கான்டெக்ஸ்ட்டு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டியோட கான்டெக்ட் போகலாம். ஸோ நிஃப்டியோடைய மந்த்லி ப்ரொஃபைல் எப்படி இருக்குது அடிப்பாங்க. ஸோ நிஃப்டியோட மந்த்லி ப்ரொஃபைல் அக்டோபர் செப்டம்பர் ஆகஸ்ட்ல அப்படியே பாருங்கள். ஸோ மந்த்லியோட ப்ரொஃபைலில் உங்களுக்கு ஆக்ஷன் வந்து மந்த்லி இடையில அக்டோபர் மந்த் ஃபுல்லி டவுன் சைடு ஆக்ஷனாக இருந்துச்சு. கரெக்டா? என்டையர் மந்த் வந்து ஃபைனலாக இந்த இடத்துல நமக்கு ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ் இருக்குது.
இதை தான் நம்ம என்ன சொன்னோம், 4 ஸ்டெப்ஸ் ஆஃப் மார்க்கெட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். 4 ஸ்டெப்ஸ் ஆஃப் மார்க்கெட் டெவலப்மெண்ட். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணணும், எப்பவுமே வந்து ஒரு டைரக்ஷன் மூவ் இருக்கும். அந்த டைரக்ஷன் மூவ்க்கு அப்புறம் ஒரு ஸ்டாப் ஆக்ஷன் நடக்கும். அந்த ஸ்டாப் ஆக்ஷனுக்கு அப்புறமா ஒரு டெவலப்மெண்ட் ஆர் பேலன்ஸ் நடக்கும். அந்த பேலன்ஸ்லேருந்து எய்தர் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகும், இல்லைன்னா ரிவர்ஸ் ஆகும். இது நீங்கள் பீட்டர் ஸ்டெயின்மேருடைய அந்த 4 ஸ்டெப்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டில் நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஈச் அண்ட் எவ்ரி, இப்போ பாருங்க, அக்டோபர் மாதம் ஃபுல் அண்ட் ஃபுல் டைரக்ஷன் டவுன், தென் மார்க்கெட் ஸ்டாப் ஆக்ஷன், நவ் அகைன் மேக்கிங் தி ப்ராப்பர் பேலன்ஸ். இப்போ இந்த பேலன்ஸ்லேருந்து நமக்கு கிளியராக மார்க்கெட் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகணும், இல்லை ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகணும். கிளியருங்களா? இதை நம்ம பார்த்துக்கணும். ஓகே. ஸோ மந்த்லி ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் இந்த லாஸ்ட் மந்த் அக்டோபரோட ப்ரொஃபைலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த டபுள் டிஸ்ட்ரிபியூஷனை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, this is the distribution 1, this is the distribution 2. So now market within the distribution 2. ஸோ இது டவுன் டைரக்ஷன், இந்த டைரக்ஷனுக்கு அபோல மார்க்கெட் கன்ஃபார்ம் ஆகணும், அதுக்கப்புறம் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் மேலே கன்ஃபார்ம் ஆகணும், அப்போ தான் உங்களுக்கு வேணும். திஸ் இஸ் த மந்த்லி ப்ரொஃபைல் இஸ் டெல்லிங் டு அஸ். தென் வி கம் டு வீக்லி ப்ரொஃபைல். இப்போ வீக்லி ப்ரொஃபைல் எவ்ரி வீக் மார்க்கெட் வந்து ரேஞ்சாக தான் நமக்கு இருந்துச்சு, ஃபுல்லி ரேஞ்ச் வீக்லி ப்ரொஃபைலில். இப்போ லாஸ்ட்டு வீக்கை கம்பேர் பண்ணும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சைட் வீக்காக தான் இருக்குது. லாஸ்ட் வீக்கோடைய அந்த ப்ரொஃபைலுக்கு இந்த வீக் வந்து இன்சைட் ப்ரொஃபைலாக தான் இருக்குது. அகெயின் லாஸ்ட் வீக்கோடைய ஃபேர் வேல்யூவில் தான் நமக்கு என்ன இருக்குது, மார்க்கெட் இருக்குது. லாஸ்ட் வீக்கோடைய ஃபேர் வேல்யூவில் தான் இருக்குது. கிளியருங்களா? ஸோ வி நீட் ப்ராப்பர் இனிஷியேட்டிவ் இன் தி வீக்லி ட்ரெண்ட். அப்போ 1 or 2 days நமக்கு அட்லீஸ்ட் ஒரு ட்ரெண்ட் டே வந்தால் தான் மார்க்கெட் டைரக்ஷனை நம்ம டிசைட் பண்ண முடியும். ஃபுல்லி இது ரேஞ்ச் மார்க்கெட். இந்த மாதிரி நமக்கு கிளியராக இருக்குது. இது அப்படியே நீங்கள் மெர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ மார்க்கெட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ஒரு, இப்போ போன வாரமும் இந்த வாரமும் சேர்த்து வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் எ வெரி குட் ஒரு மெச்சூர்டு ப்ரொஃபைல் கிரியேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த மெச்சூர்டு ப்ரொஃபைல்லேருந்து நமக்கு ப்ராப்பராக ஆக்ஷன் அப்சைடு வரணும். எப்போ 24,400க்கு அபவ்ல கன்ஃபார்ம் ஆகணும் ப்ராப்பராக. ஸோ ரவுண்ட் நம்பர் 24,500 நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி பிலோவில் மார்க்கெட் போகிறதா இருந்தால் 24,000. ஓகே, 24,000. ஸோ 24,000 and 24,500. ஸோ 500 பாயிண்ட் ரேஞ்சில் தான் உங்களுக்கு மார்க்கெட். இதுதான் நமக்கு ப்ரொஃபைல்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மெசேஜ். ஸோ இதை பேஸ் பண்ணி பொசிஷன் ட்ரேட் பண்ணுறவங்க பண்ணுவாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க பண்ணுவாங்க. அதனால ஸோ ஆல்ரெடி ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்லாம் இருக்கீங்கன்னா மார்க்கெட் ப்ரொஃபைல் மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா யூ வில் கேன் வெரி குட் கிளாரிட்டி ஆன் வேர் டு அட்ஜஸ்ட்மெண்ட் போஸ்ட் பண்ணணும், எந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய அந்த பொசிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து இந்த வீக்குக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கிள் போடுறீங்க. அப்போ அந்த ஸ்ட்ராங்கிள் வந்து உங்களுக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட் வரும்போது ரியலி இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் நீடா, எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம இந்த இடத்துக்கு போடணும், இந்த கிளாரிட்டி எல்லாமே உங்களுக்கு எங்கே கிடைக்கும், மார்க்கெட் ப்ரொஃபைலில் ப்ராப்பர் கான்டெக்ஸ்டாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கிளாரிட்டி கிடைக்கும். மோர் அட்வான்டேஜ். ஸோ லாட் ஆஃப் பீப்புள்ஸ் ஆர் பெனிஃபிட் ஃப்ரம் மார்க்கெட் ப்ரொஃபைல் ஹூ இஸ் டூயிங் தி ட்ரேடிங் இன் ஆப்ஷன்ஸ். ஸோ வீக்லி ப்ரொஃபைல் முடிஞ்சிச்சு. இப்போ டெய்லி ப்ரொஃபைல். இப்போ டெய்லி ப்ரொஃபைலில் நம்ம ரெகுலராக கான்டெக்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். So that I don't want to repeat from here. Okay, so current day உடைய context first. So current day உடைய trade facilitation பார்ப்போம். current day உடைய trade facilitation உங்களுக்கு என்ன இருக்கு, எக்ஸாக்டா அந்த டேவோட லோக்கு பிலோல தான் மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஓப்பன் ஆன பிறகு மார்க்கெட் என்ன கீழே போற மாதிரி போயிட்டு மேலே வந்தது. ஏன் கீழே போற மாதிரி போயிட்டு மேலே வந்தது, என்ன ரெஃபரன்ஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, we can see here. கரெக்ட் பண்ணி பாருங்க. எக்ஸாக்டாக கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது நம்ம லாஸ்ட் வீக்கோடைய மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸில் கிளியராக என்ன பண்ணியிருந்தோம், எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஹியர் வி ஹேவ் தி பேலன்ஸ். இந்த பேலன்ஸ்ல இருந்தால் மார்க்கெட் ஷூட் ஆயிடுச்சு. திஸ் இஸ் தி ப்ராப்பர் ஒரு டி ப்ரொஃபைல். கிளியருங்களா? ஸோ அதே பேலன்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல, டிமாண்ட். ஓகேங்களா? பையர்ஸ். ஸோ எக்ஸாக்டாக இந்த இடத்துல டெஸ்ட் எடுத்துகிட்டு கம். அப்போ நம்ம இன்னும் என்ன சொல்லுவோம், இது வந்து பிபிஓசியில், இந்த இடம் என்னது பிபிஓசி. இப்போ இது மாதிரி பிபிஓசி வந்துச்சு அப்படின்னா
மார்க்கெட் பிபிஓசிக்கு பிலோல மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா, ஆக்ஷன் போக முடியல அப்படின்னா, ஆக்ஷன் ரிவர்ஸ் ஆகும்போது எக்ஸாக்ட்டா என்ன பண்ணும்? உங்களுக்கு அந்த பிபிஓசிய டச் பண்ணும். டச் பண்ணாங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறமா இந்த ஆக்ஷன்ல இதுக்குள்ள வந்து இனிஷியேட்டிவ் பையர் இருக்கிறாங்க அப்படின்னா, ஃபர்தர் இனிஷியேட்டிவ் பையிங் கொண்டு போவாங்க. அப்போ உங்களுக்கு இந்த பேலன்ஸ்க்கு அபோவ்ல மார்க்கெட் மூவ் ஆகும். மூவ் ஆயிடுச்சுங்களா? மூவ் ஆன பிறகு என்ன பண்ணுவாங்க? அவங்களோட ஒன் டைம் ஃப்ரேம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ஒன் டைம் ஃப்ரேம், ஒன் டைம் ஃப்ரேம், ஒன் டைம் ஃப்ரேம், ஒன் டைம் ஃப்ரேம் பெர்ஃபெக்ட்டா ஃபாலோ ஆகும். அப்ப எது வரைக்கும் போயிருக்காங்க? ப்ரீவியஸா இருக்கக்கூடிய இந்த செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் வரைக்கும் மார்க்கெட் போயிருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன நடந்திருக்கு? ஒரு புவர் ஹை கிரியேட் ஆயிட்டு ஆக்ஷன் முடிஞ்சு. ஏன் இந்த இடத்துல ஆக்ஷன் முடிஞ்சா? டார்கெட் முடிஞ்சிருச்சு. இந்த டேவோடைய டார்கெட் முடிஞ்சு. ஐபி டார்கெட் உங்களுக்கு கிளியரா என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? ஐபி டார்கெட் இஸ் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட். ஐபி டார்கெட் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 1.5 வேல்யூ உங்களுக்கு என்ன ஆச்சு மார்க்கெட் இந்த இடத்துல உங்களுக்கு 1.618 உங்களுக்கு கிளியராக மார்க்கெட் வந்து கொடுத்தாச்சு. செக் பண்ணு 1.68 கொடுத்துச்சிங்களா? ஸோ கோல்டன் ரேஷியோ கொடுத்துட்டு அதையும் தாண்டி மார்க்கெட் ட்ராவல் பண்ணி 1.8க்குமே போயிட்டு ப்ராப்பராக அந்த சிங்கிள் பிரிண்ட் ரெஃபரன்ஸை கிளியர் பண்ணிட்டு தான் என்ன பண்ணியிருக்காங்க இன்னைக்கு நமக்கு கிளியர் பண்ணியிருக்கு. மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அவங்க டார்கெட் முடிச்சுட்டா ரிவர்ஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இஸ் ப்ராப்பர் ட்ரேட் கம்ப்ளீஷன். அது இட்ஸ் ப்ராப்பர் ட்ரேட் கம்ப்ளீஷன் ஏரியா. இப்போ அங்கே ட்ரேட் கம்ப்ளீட் ஆன உடனே தென் ரிவர்ஸ் வராங்க. நான் என்ன பண்ணுவோம் காலையில் இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி மார்க்கெட் டைரக்ஷனில் போயிட்டு ஸ்டாப் ஆக்ஷன் வந்தால் என்ன பண்ணுவாங்க? திரும்ப ஒரு பேலன்ஸ் பண்ணுவாங்க. பேலன்ஸ் பண்ணியிருக்காங்களா? இப்போ இந்த பேலன்ஸ்ல இருந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? டைரக்ஷன் டிசைட் பண்ணுவாங்க. டைரக்ஷன் டிசைட் பண்ணாங்களா? இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க? யார் இருக்காங்க இந்த இடத்துல? மார்னிங்கே யார் இங்கே இருக்கா? பையிங் டெயில் ப்ராப்பராக ஓடிஎஃப் இங்கே ப்ரெசன்ஸ் நமக்கு காமிச்சிருக்காங்க. ஓகே, சேம் பிளேஸில் மார்க்கெட் இன்னைக்கு கே பீரியடில் ரியாக்ட் ஆயிருக்கு. இது ஆல்ரெடி இந்த இடத்துல என்ன இது ஒரு பேலன்ஸ் கிரியேட் ஆகி தான் மார்க்கெட் அது அகைன் இந்த பேலன்ஸை டச் பண்ணும்போது என்ன பண்ண முடியல அவங்களால ஃபர்தராக ஆக்ஷனை ப்ரொசீட் பண்ண முடியல. ஸோ திஸ் ஹோல் ஏரியா கிரியேட்டிங் த பேலன்ஸ். இப்போ டேத்தோட பேலன்ஸ் இங்கே இருக்குங்களா? இந்த பேலன்ஸ் கீழேயும் மார்க்கெட் போயாச்சு. பேலன்ஸ் ஃபைனலாக என்ன பண்ணாங்க? அப்போ நோட் பண்ணி பாருங்க. இந்த ஏரியா ஃபுல்லாக நமக்கு என்னது? இந்த ஜோன் ஃபுல்லாக என்னது உங்களுக்கு? ஒரு பேலன்ஸ் ஜோன். தட்ஸ் மீன் த ஃபேர் வேல்யூ. இந்த ஃபேர் வேல்யூக்கு கீழே மார்க்கெட் போன உடனே அகைன் புஷிங் சார் ஃபேர் வேல்யூக்கு மேலே போனோன்னு அப்போ இன்னைக்கு ட்ரெண்டுங்களா? இன்னைக்கு ட்ரெண்ட் மார்க்கெட்டா? இன்னைக்கு ட்ரெண்ட் மார்க்கெட் கிடையாது. இன்னைக்கு என்னது ஆக்சுவலா? பேலன்ஸ் மார்க்கெட் தான். ப்ராப்பர் ரெஸ்பான்சிவ் செல்லர் அண்ட் ரெஸ்பான்சிவ் பையர். பர்ஃபெக்ட்டுங்களா? இதுதான் இதோடைய ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் நம்ம ஹெல்ப் பண்ணுது. ஓகே, ஸோ கான்டெக்ட் வைஸ் நமக்கு நாளைக்கு ட்ரேடுக்கான ரெஃபரன்ஸ் என்னன்னு பார்ப்போம். நாளைக்கு ட்ரேடுக்கான ரெஃபரன்ஸ் என்ன? அகெயின் திஸ் பர்டிகுலர் புவர் லோ இஸ் ஆக்டிவ். திஸ் பர்டிகுலர் புவர் லோ இஸ் ஆக்டிவ். திஸ் பர்டிகுலர் பேலன்ஸ் இஸ் ஸ்டில் ஆக்டிவ். ஓகேங்களா? இந்த இடத்துல நமக்கு ஒரு பையிங் டெயில் நியூ ரெஃபரன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு நியூ லோ கிரியேட் ஆயிருக்கு. இந்த இடத்துல ஒரு புவர் ஹை கிரியேட் ஆயிருக்கு. இதுக்கு அப்புறமா தான் இந்த இடத்துல நமக்கு செல்லிங் டெயில் இருக்கு. கிளியருங்களா? அப்போ க்ளோஸ்டு ப்ரைஸ் ஹியர். அகெயின் இந்த பர்டிகுலர் பிளேஸ் வந்து நல்ல ஒரு பேலன்ஸ்டு பிளேஸாக இன்னைக்கு இருந்திருக்கு. ஓகேங்களா? மார்க்கெட் மோர் ஸ்பெண்ட் டைம் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இந்த பேலன்ஸுக்கு மேலே நாளைக்கு ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இந்த பேலன்ஸை மார்க்கெட் டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து தென் ட்ரெண்டு போகணும். பிலோ பேலன்ஸ் தான் டெஸ்ட் ட்ரைவ் எடுத்துட்டு இந்த பர்டிகுலர் ரெஃபரன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி வரணும். பர்ஃபெக்ட்டுங்களா? இப்போ இந்த ரெஃபரன்ஸ் பிரகாரம் நாளைக்கு உங்களால் ட்ரேடு பண்ண முடியும். திஸ் இஸ் ஃபார் நிஃப்டி கான்டெக்ஸ்ட் ஃபார் 12th நவம்பர். பர்ஃபெக்ட். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தட் ஈஸியாக பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி சேம் மந்த்லி ப்ரொஃபைல் பாருங்கள். மந்த்லி ப்ரொஃபைலில் உங்களுக்கு என்னவா இருக்குது? ப்ராப்பராக ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சைட் மந்த்ரா இருக்கு. ஓகேவா? சேம் லெவல் பாருங்க. இந்த லெவலுக்குள்ளேயே தான் மார்க்கெட்டு 52 500 to 553 இந்த லெவலுக்குள்ளேயே தான் இருக்காங்க.
பேலன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ பேலன்ஸ் தான் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த இந்தியோட ப்ரொஃபைல, இந்த மந்தோட ப்ரொஃபைல ப்ரீவியஸ் மந்தோட நீங்க மெர்ச் பண்ணி பாருங்க, ஃபுல்லா மெச்சூர்டு மார்க்கெட்டா மாறிட்டு இருக்கு. இஸ் கோயிங் டு இஸ் கிளியர்லி இண்டிகேட்டிங் இஸ் ஏ கன்சால்டேஷன் ஜோன், அக்குமுலேஷன் ஜோன். ஓகேவா? பிரேக் அவுட் ஆனா இது அக்குமுலேஷன் ஜோன். ஓகேங்களா? இல்ல மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதுன்னா இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனா நமக்கு இருக்கும். கிளியருங்களா? இது வந்து மந்த்லி ப்ரொஃபைல் நமக்கு கிளியரா தெரியுது. வீக்லி ப்ரொஃபைல் ஆல்ரெடி வைடு ட்ரேட் ரேஞ்ச் வந்து பேங்க் நிஃப்டியில் கிரியேட் ஆயிருக்கு. எவ்ரி டைம் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சை விட்டு போகும்போது ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்றாங்க. ப்ராப்பரா நியூ மணி மார்க்கெட் தெரியுதுங்களா? ஸோ இந்த ஏரியால இருந்து உங்களுக்கு அப் சைடில் ரிஜெக்ட், டவுன் சைடில் ரிஜெக்ட். தட்ஸ் மீன் மார்க்கெட் இந்த ப்ராப்பர் ரேஞ்சில் இருக்காங்க. அந்த ரேஞ்சில் இப்போ ஒரு சென்டரில் என்ன பண்ணுறாங்க, கன்சால்டேட் பண்ணுறாங்க. எப்போ அந்த ரேஞ்சில் சென்டரில் கன்சால்டேட் பண்ணுறது இட்ஸ் எ வெரி 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இங்கேருந்து மார்க்கெட் ஷூட் அப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எப்போ அது கொஞ்சம் மெச்சூர்ட் ஆன உடனே ஷூட் அப் ஆகிடும். அப்போ இந்த இடத்துல ஸ்டில் வந்து என்ன பண்ணுறாங்க, பையிங் அண்ட் செல்லிங் டேலி ஆகிட்டே இருக்கு. மேபி எஃப்ஐ செல் பண்ணலாம், டிஐ வாங்கிட்டு இருக்கலாம். கிளியராக இருக்கு. டிமாண்ட் கிரியேட் ஆகணும், மார்க்கெட் வந்து ஷூட் அப் ஆகிடும். இதுதான் வீக்லி ப்ரொஃபைல வந்து. அதுலேயும் இந்த வீக் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மார்னிங்ல நிஃப்டிலையும் நமக்கு பையிங் டெய்ல் ஓப்பன்ல இருக்கு. இங்கே பாருங்க, பையிங் டெய்ல் ஓப்பன்ல இருக்கு பேங்க் நிஃப்டியில. தென் ஃபாலோஸ் ப்ராப்பர் பேலன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அங்க நிஃப்டியில எப்படி இருக்கு, நிஃப்டியில் பாருங்க பையிங் டெய்ல் இருக்கு. மார்க்கெட் டார்கெட்டை முடிச்சுட்டு வந்து பேலன்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ அகைன் பேலன்ஸ்ல இருந்து மூவ் ஆகணும். இங்க பேங்க் நிஃப்டியில் பாருங்க, உங்களுக்கு ப்ராப்பர் பேலன்ஸே இங்க பையிங் டெய்ல் வந்து மார்க்கெட் புஷ் ஆனோட பேலன்ஸ்லேயே இருக்கு. ஓகேங்களா? Now come to context for tomorrow from daily chart. இப்போ டெய்லி சார்ட்ல நம்ம ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் பார்ப்போம். இப்போ ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷன். மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷன்ல இந்த பர்டிகுலர் ப்ரொஃபைல் என்னதுங்க, ப்ராப்பர் டி ப்ரொஃபைல். இப்போ இந்த டி ப்ரொஃபைல் நல்ல ரேலியாக இருந்தது. அப்போ இந்த ரேலிக்கு என்னங்க தேவைப்படும், ஒரு இன்வென்ட்ரி தேவைப்படுமா? ஸோ அந்த இன்வென்ட்ரி ஆக்டிவிட்டி என்ன இருக்குது, ப்ராப்பராக மார்க்கெட் பேலன்ஸ் பேலன்ஸ் பேலன்ஸ். இப்போ எக்ஸாக்டா இந்த பிளேஸ், இந்த பேலன்ஸ்ல இருந்து ஓப்பன் டெஸ்ட் டிரைவ். அப்புறம் நான் என்ன சொல்லுங்க, இது வந்து இந்த பிபிஓசி மார்க்கெட் என்ன பண்ண, ரிவர்ஸ் ஆனால் பிபிஓசி போய் டச் பண்ணும். பிபிஓசி டச் பண்ணிச்சா ஃபர்தராக இனிஷியேட்டிவ் எடுத்தா பிபிஓசி தாண்டி போகும். தாண்டி போய் டார்கெட்டை முடிச்சாச்சுங்களா? டார்கெட்டை முடிச்சுட்டு எக்ஸாக்டா இந்த பர்டிகுலர் 2 நாள் கண்டினியூடா பேலன்ஸ்ல இது பேக் டு பேக் பேலன்ஸ். அப்போ இந்த ஃபேர் ப்ரைஸுக்கு மேலே அவங்க அலோவ் பண்ணலை. பிகாஸ் தே ஆர் புஷிங் டு தி ஃபேர் ப்ரைஸ் அகெயின். அப்போ பிலோலியும் ரெஸ்பான்சிவ் பையிங், அப்போலையும் ரெஸ்பான்சிவ் செல்லிங். ப்ராப்பர் மார்க்கெட் என்ன இல்லை, இன்னும் ட்ரெண்டு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அப்போ இன்னையோட ரேலி வந்துட்டு ரிஜெக்ட் ஆகிட்டு மாறினாங்க. ஸோ டைரக்ஷன் ஆப்போசிட் ஆக்ஷன், தென் த பேலன்ஸ் ஹியர். அப்போ இந்த பேலன்ஸ்ல இருந்து நமக்கு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் அப்சைட் கிடச்சிச்சுன்னா தென் இது செல்லிங் டெயில் மார்க்கெட் கிளியர் பண்ணணும். தென் இந்த ஹையை மார்க்கெட் கிளியர் பண்ணும்போது என்ன வரும், இந்த இடத்துல நமக்கு ட்ரேடு ரேஞ்ச் இருக்கு. இந்த ட்ரேடு ரேஞ்சையும் அதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும், இனிஷியேட்டிவ் பையிங்கோடைய கன்ஃபர்மேஷன் வேணும். இதுதான் ப்ராப்பர் ட்ரெண்டு. ஸோ பிலோவில் வரணும்னா இந்த பேலன்ஸுக்கு பிலோவில் மார்க்கெட் கன்ஃபார்ம் ஆகி தென் இந்த லோவை கிளியர் பண்ணி உங்களுக்கு இனிஷியேட்டிவ் செல்லிங்கான கன்ஃபர்மேஷன் வேணும். பர்ஃபெக்ட்டுங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ரெஃபரன்ஸை குயிக்காக மார்க் பண்ணிடலாம். ஸோ க்ளோசிங் பாயிண்ட் ஹியர், இந்த இடம் உங்களுக்கு பேலன்ஸ். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு வீக்கர் ஹை இருக்கு. அகைன் இந்த இடத்துல வீக்கர் ஹை இருக்கு. தட் மீன் புவர் ஹை ஆல்சோ வி கேன் டெல் புவர் லை. இந்த இடத்துல பையிங் டெய்ல் இருக்கு. அகைன் ஸ்மால் பேலன்ஸ் வில் ஆக்ட் அஸ் அண்ட் ஸ்மால் ரேஞ்சுக்கு பையிங் சிங்கிள் பிரிண்ட் இன்னைக்கு கிரியேட் ஆயிருக்கு. அப்போ இந்த பையிங் சிங்கிளுக்கு மேலே தான் மார்க்கெட் இருக்கு. இந்த பையிங் சிங்கிள் பிரிண்ட்டை மார்க்கெட் நாளைக்கு அக்செப்ட் பண்ணணும். ஓகே ஃபைன்.
ஸோ இது வந்து இன்னையோட ப்ரொஃபைலில் இருக்குது. இன்னையோட ப்ரொஃபைல்லேருந்து வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டே பிஃபோர் டே ப்ரொஃபைலில் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு செல்லிங் டெயில் ரெஃபரன்ஸ் இருக்குது. தென் ரேஞ்சோடைய ஹை இருக்குது. இதுக்கப்புறம் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். பிலோவில் வரும்போது இந்த பர்டிகுலர் டிமாண்ட் ஜோன் ப்ராப்பராக உங்களுக்கு அகெயின் அண்ட் அகெயின் இந்த இடத்துல அக்குமுலேட் ஆகி பண்ணிட்டே இருக்காங்க. திஸ் திஸ் வில் பி குட் டிமாண்ட் அட் ப்ரெசன்ட். ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் கிளியர் பண்ணாமல் கீழே போக முடியாது. பர்ஃபெக்ட்டுங்களா? ஸோ பேங்க் நிஃப்டியோட கான்டெக்ட் எல்லாருக்கும் ஓகேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ப்ளீஸ் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரெக்வஸ்ட் ஆல் தி பியர் ட்ரேடர்ஸ், ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் ட்ரேட் ப்ரிப்பரேஷன், கான்டெக்ஸ்ட் ரைட்டிங், தென் யூ கேன் ஃபாலோ யுவர் ஓன் சிஸ்டம். நீங்கள் வந்து சிபிஆர் ட்ரேடராக இருக்கலாம், மூவிங் ஆவரேஜ் பேஸ் பண்ணி பண்ணக்கூடிய ட்ரேடராக இருக்கலாம், ஸ்டொக்காஸ்டிக், எம்ஏசிடி, ஆர்எஸ்ஐ, எந்த டைப் ஆஃப் ட்ரேடராக இருந்துக்கலாம். ஆனால் ஃபவுண்டேஷனாக நீங்கள் இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கான்டெக்ஸ்ட் ரைட் பண்ணி அதுக்கப்புறமா உங்கள் சிஸ்டமை நீங்கள் அப்ளை பண்ணும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன், இதை மட்டும் நீங்கள் பண்ணீங்கன்னா 2025 உங்களுக்கு உங்களுடைய எம்டிஎம் டெஃபினட்டாக க்ரீனாக இருக்கும். அப்போது நீங்கள் நியூ இயர் ரிசல்யூஷன்னா இதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எம்டிஎம் க்ரீனாக இருக்கும். கிளியருங்களா? உங்கள் எம்டிஎம் க்ரீனாக இருக்கணும்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே கேப் என்னன்னா மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேங்களா? மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் நீங்கள் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள், ஏன்னா நீங்கள் எல்லாருமே டிசிப்ளின் ட்ரேடர் தான், எல்லாரும் ஒரு 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 சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறீங்க. ஒரு விஆப் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறீங்க, ஒரு மூவிங் ஆவரேஜ் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறீங்க, ஆர்எஸ்ஐ சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறீங்க, சிபிஆர் சிஸ்டம், யூ ஆர் டூயிங் லாட் ஆஃப் சிஸ்டம்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இல்லைங்களா? அது கூட அதுக்கு முன்னாடி ஃபவுண்டேஷனாக நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃபவுண்டேஷனாக நீங்கள் என்ன பண்ணுங்க, மார்க்கெட் ப்ரொஃபைலு கான்டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணி அதுக்கப்புறமா உங்களுடைய சிஸ்டமை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. டெஃபினட்டாக உங்களுடைய பேட் ட்ரேட்ஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆகும். பேட் ட்ரேட்ஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா டெஃபினட்டாக உங்களுடைய எம்டிஎம் என்ன க்ரீனில் வரும். ஓகேங்களா? ஓகே, திஸ் இஸ் த வே வி சேஞ்ச்ட் அவர் லைஃப். ஓகேங்களா? நாங்களும் சிஸ்டமைஸ் ட்ரேடராக இருந்துலாம் வந்திருக்கோம். ஒன்ஸ் இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நாங்கள் கான்டெக்ஸ்ட் பேஸ் பண்ணி அதுக்கப்புறமா எங்கள் சிஸ்டமை ஃபாலோ பண்ணும்போது எங்களுக்கு அந்த எப்படி மார்க்கெட்டை பிரேக் அவுட்டோ அந்த மாதிரி எங்களுடைய எம்டிஎம் என்ன ஆகுது, பிரேக் அவுட் ஆகி பர்ஃபெக்டாக இருக்குது. சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். ஹாப்பி ட்ரேட். Finally, summarize the context. Today, we have the proper OTF reference are here as a buying tail, but we got rejected from the previous balances. So responsive selling and below the responsive buying, the lack of initiative buying, similarly lack of initiative selling, market finally is a balancedly closed. So the previous buying tail is still, selling tail is still open, and here also selling tail is still open. So these are the reference will be noted as a context for tomorrow. This poor low is still active, poor low still active in the Nifty. Similarly, Bank Nifty, we got the buying single print today, but we don't have much rally today. We got the rejection as a response is seller, and in the below also we identified responsive buying. So this particular single print is a very active reference today. The above the single print, we have the balance. Above the balance, we need proper initiative buying confirmations. Once confirmation, this particular reference of selling tail will be active. Then this high will be active. This all the reference will be noted as a context, and below the level, this particular buying tail will be open at same time. This particular T-based T-shape T-shape demand is still in the active. So noted that this is a rally, then we expecting small inventory, then the inventory, from the inventory, we expecting some positive move. So today is the first day,
We saw some positive move in the market. Okay, but both side rejection faced. So this is the question now. We need proper follow through need for tomorrow. Thank you.